அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மேசம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. எனைக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்மளோட மேசம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யார்கிட்ட பேசினாலும் பேசக்கூடிய நபர் படிச்சவங்களா படிக்காதவங்களா, ஏழையா பணக்காரனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க, ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க. நம்மளோட மேசம் ராசிக்காரங்க நம்பிக்கையானவங்க. உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க. தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவ்வளவு அழகான நற்குணங்களை கொண்ட மேசம் ராசிக்கார அன்பர்கள் இந்த நிமிஷம் வரைக்கும், இந்த நொடி வரைக்கும் யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம ஒவ்வொரு நிமிஷமும் துடிதுடித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை இந்த மாதம் மாறப்போகுதுங்க. ஆமாங்க, முருகனுடைய அருளால உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் வரப்போகுதுங்க. வேலை வியாபார தடையெல்லாம் நீங்க போகுது. எதிரிகளை அடக்கி வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது. திருமண தடை நீங்க போகுது. காதல் பிரச்சனை குறைய போகுது. ஆரோக்கியம் மேம்பட போகுது. பணம் நிலைத்திருக்க போகுது. குடும்பத்துல அமைதி ஒற்றுமை வரப்போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்கள் வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க. சனி பகவானுடைய தாக்கத்தால் மேசம் ராசிக்காரங்க வேலையில பிரச்சனை, வருமானத்துல இழப்பு, உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். 2025ஆம் ஆண்டு முடியும் தருவாயில் இருக்கு. 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இப்ப நம்ம விரிவா இந்த வீடியோ பதிவுல பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனாக இருந்தால் மட்டுமே நல்ல செய்திகள் உங்களை தேடி வருங்க. கடவுள் கொடுத்த வாழ்க்கையில தடைகள், தாமதங்கள், தோல்விகள் இல்லாமல் இருக்காதுங்க. இது உலகத்துல உள்ள கசப்பான உண்மைதாங்க. இங்குள்ள உறவுகள் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் இருக்கும். சுயநலம் இல்லாத மனிதர்களே இந்த உலகத்துல கிடையாது. சுயநலம் மற்றவர்களை கெடுக்காமல் இருக்கும் வரை பிரச்சனை இல்ல. மேசம் ராசிக்காரங்க துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். 2025ஆம் ஆண்டில் மன அழுத்தம், தூக்கமின்மை, உடல் ரீதியான மாற்றங்களை சந்தித்திருப்பீர்கள். தேவையற்ற விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். இந்த காலகட்டத்தில் தேவையற்ற நபர்கள் உங்களை தேடி வந்து தொல்லை கொடுப்பார்கள். பழகும் நபர்களிடம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு. கடந்த கால சோகங்களை தேவையற்ற நபர்களிடம் சொல்லி புலம்பாதீர்கள். 2025 முடியும் வரை விநாயகர் மற்றும் அனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் சரியில்லாத இடத்தில் இருப்பதால் அடிவயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. அதனால் சரியான நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடலில் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் உணவுகளை சாப்பிடுங்க. நிலம், வீடு வாங்குவது, விற்பது போன்ற சிந்தனைகள் ஏற்படும். பத்திரங்களை பலமுறை சரிபார்க்கவும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். 2026ஆம் ஆண்டு முழுவதும் சனி பகவான் 12ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதனால் விரய செலவுகள், மருத்துவ செலவுகள் ஏற்படும். தொழில் ரீதியாக ஆசை வார்த்தைகளை கூறி உங்களை ஏமாற்ற வாய்ப்பிருக்கு. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்வதால் கவனமாக இருக்க முடியும். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையில் பட்டு தெரிந்து கொள்ளவோ அனுபவத்தை தெரிந்து கொள்ளவோ நேரமில்லை. நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு அவ்வப்போது சூழ்நிலைகளை கவனிக்க வேண்டும். உடற்பயிற்சி செய்வது போல வாழ்க்கையில் சில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். அதிலிருந்து மீண்டும் நல்லதை பெறுவதற்கான வழிகளை அமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். 2026இல் பிரச்சனைகள் இருந்தாலும் நல்லதை பெறக்கூடிய மனிதனாக நீங்கள் இருக்க வேண்டும். நெகட்டிவான விஷயங்களை கூட பாசிட்டிவாக பாருங்க. கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களை நல்ல சிந்தனைகள் மூலம் மாற்றி காட்டுங்க. ஜாதகத்தில் குறைபாடுகள் இருந்தா அதற்கான செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் சிலருக்கு நல்ல மாற்றத்தை நிச்சயம் கொடுக்குங்க. காதில் கேட்கும் செய்திகளை கடந்து நடைமுறையில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை யோசிக்கணுங்க.
2026 உங்களுக்கு தடைகளையும் தாமதங்களையும் கொடுத்தாலும் அந்த ஆண்டில் நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். தொழில் ரீதியாக சோதனை காலம் இருந்தாலும் உங்களுக்கான தொழிலை அமைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் நல்லதை பெறப்போகிறீர்கள் என்ற எண்ணத்தை விதித்துவிட்டாலே கிரகங்கள் கெடுபலன்களை கொடுத்தாலும் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையாக நிற்கும். சனி பகவான் என்பவர் பாடத்தை கொடுப்பவர். உடற்பயிற்சி செய்பவர்களுக்கு சனி பகவானால் எந்த பாதிப்பும் வராது. மனம் மற்றும் உடல் கட்டுப்பாடுடன் இருந்தால் நல்லதை பெறலாம். அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். நம்ம சேனலை பார்ப்பதனால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாங்க நடக்கும். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாங்க இருக்கும். ஒரு மனிதன் எதை ஈர்க்கிறானோ அதையே வாழ்க்கையின் எதிர்காலமாக பெறான். நல்லவர்களாக இருப்பது மட்டும் போதாது, நல்ல சிந்தனைகளும் இருக்க வேண்டும். மனிதர்களை கணிக்க கற்றுக்கொள்ள வேண்டுங்க. விளம்பரங்களில் சொல்வதை நம்பி பொருட்களை வாங்குகிறோம். ஆனா அதைவிட நல்ல பொருட்கள் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும். அதுபோல நல்லவனாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, இந்த கலிகாலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. நம்மளுடைய மேசம் ராசியில பிறந்தவங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் எப்போதுமே இருக்குங்க. முருகனின் காயத்ரி மந்திரத்தை துதிப்பதால குருவின் அருளும் சேர்ந்து உங்க வாழ்க்கையை சிறப்படைய செய்யுங்க. மேசம் ராசிக்காரங்க பிறவியிலேயே முருகப்பெருமானின் அனுகிரகம் பெற்றவங்க. அவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவங்க. ஏன்னா அவங்களுக்கு போர்க்குணம் கொண்ட முருகனின் ஆசி இருக்குது. எதிரிகள் உங்களை வீழ்த்த நினைச்சாலும் அது கடினம் என்பதை அவர்கள் ஒரு காலத்துல உணரக்கூடிய அளவுக்கு முருகர் உங்க வாழ்க்கைக்கு துணை நிற்பாருங்க. மேச ராசிக்கு ஆடு சின்னங்க. இது முன்னோடித்தன்மை, தைரியம், பிடிவாதம் ஆகியவற்றை குறிக்குதுங்க. ஆடு மலை உச்சிக்கு ஏறுவது போல மேசம் ராசிக்காரங்க எப்போதும் முன்னேற விரும்புவாங்க. இவங்க ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருப்பாங்க. சவால்களை நேரடியாக எதிர்கொள்ளக்கூடியவங்களா நம்மளோட மேசம் ராசிக்காரங்க இருக்காங்க. ஒரு முறை முடிவு செஞ்சுட்டா அதை மாற்றிக்கொள்ள இவங்க மாட்டவே மாட்டாங்க. வேகமாக முடிவெடுப்பாங்க. வெற்றிக்கான பாதையில் செல்லக்கூடியவங்களாம் இவங்க இருக்காங்க. சில சமயங்களில் இவங்க வாழ்க்கையில் தோல்வியும் வரும். அதை கண்டு இவங்க அச்சப்பட மாட்டாங்க. உழைப்பும் முன்னேற்றமும் இவங்களோட அடையாளமாக இருக்கு. மேசம் ராசிக்காரங்க தங்கள் வாழ்க்கையின் முழு ரகசியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஜாதகத்தில் லக்னம், கிரகநிலை, பாவநிலை ஆகியவற்றை வைத்து முழு படத்தையும் சொல்ல முடியுங்க. குழந்தை பருவம், இளமை, நடுவயது, முதிய வயது எல்லாத்தையும் நம்ம இந்த 4 கட்டங்களையும் வைத்து பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க. ஒவ்வொரு பருவத்திலும் கிரகங்களின் தாக்கம் மாறுபடுங்க. சனி சோதனையை கொடுப்பாரு, ஆனா நிலையான வெற்றியை தருவாரு. குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், ராகு கேது திருப்திகளையும் கொடுப்பாங்க. நம்மளுடைய மேசம் ராசியின் அதிபதி செவ்வாய். இவர் தைரியம், சண்டை சக்தி, உடல் வலிமை, சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய மனப்பான்மை எல்லாத்தையும் தருவார். செவ்வாய் நல்ல நிலையில் இருந்தால் மேசம் ராசிக்காரங்க தைரியசாலியாகவும் வெற்றியாளர்களாகவும் இருப்பாங்க. கெட்டுப்போனா கோபம், விபத்து, சண்டை, காயமெல்லாம் ஏற்படும். குழந்தை பருவத்தில் சந்திரன் மற்றும் குருவின் நிலை முக்கியமானதுங்க. இளமை மற்றும் நடுவயதில்
பருவத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய் ஆகியோரின் ஆதிக்கம் இருக்குங்க. முதிய பருவத்தில் சனி மற்றும் கேது, ராகுவின் பாதிப்பு இருக்குங்க. மேசம் ராசிக்காரங்க சுறுசுறுப்பாகவும் தைரியமாகவும் முன்னேறக்கூடிய ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களின் வாழ்க்கையில் சண்டை, சாதனை, சவால் இது மூன்றுமே கலந்து இருக்குங்க. குழந்தை பருவத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். கல்வியில் சில சமயம் தடுமாற்றம் ஏற்படும். ஆனால் கூர்மையான நினைவுத்திறன் முன்னேற்ற வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்குங்க. நடு வயதில் வேலை, தொழில், வியாபாரத்தில் சவால் இருக்கும். 36 வயதுக்கு பின் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். வயதான பருவத்தில் ஆன்மீகத்தில் ஆர்வம் இருக்கும். அரசாங்கத்துறை, பாதுகாப்புத்துறை, இராணுவம், விளையாட்டு, இயந்திர தொழில் போன்ற துறைகளில் மேசம் ராசிக்காரங்க சிறப்பான முன்னேற்றம் காணக்கூடியவங்களாக இருக்காங்க. காதல் வாழ்க்கையில் தீவிர உணர்ச்சி இருக்கும். அவசர முடிவுகள் பிரச்சனைகளை உண்டாக்கும். 36 வயதுக்கு பின் நிலையான வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுங்க. செவ்வாய் உயிர் சக்தி, தைரியம், வெற்றி ஆகியவற்றை தருவார். சனி சோதனைகளையும் தாமதத்தையும் கொடுப்பாரு. குரு நல்ல அதிர்ஷ்டத்தையும், ராகு, கேது திடீர் மாற்றத்தையும் கொடுப்பாங்க. மேசம் ராசிக்காரங்க நேர்மையானவங்க. முதலிடம் பிடிக்க நினைப்பாங்க. ஆனால் ஆவேசம், பொறாமை, பிடிவாத குணம், அவசர முடிவு போன்ற குறைகளும் இவங்க கிட்ட இருக்கதாங்க செய்யுது. தீவிர உழைப்பும் அதிக முயற்சிகளுடனும் காரியங்கள்ல ஈடுபடும் மேசம் ராசியினரே, இந்த மாதம் நல்ல பலன்களை நீங்க பெற போறீங்க. மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்க போகுது. மனக்கவலை குறைய போகுது. எல்லா வகையிலும் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது. சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. திடீர் செலவு உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து நிதானமா செலவு பண்ணுங்க. திட்டமிட்டபடி செல்ல முடியாமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்துல கூடுதல் லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுங்க. சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வருங்க. கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க. அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெற போறீங்க. குடும்பத்தில் வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சொந்த விஷயங்களுக்கு அடுத்தவர் ஆலோசனையை கேட்கறத தவிர்ப்பது நல்லதுங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவதன் மூலம் இடைவெளி குறையுங்க. பிள்ளைகள் நலனுக்காக செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. பெண்களுக்கு எதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. எதிர்பாராமல் பயணத்தினால் தடங்கள் ஏற்படலாங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கலைத்துறையினருக்கு தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல் இருக்குங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட போறீங்க. சக கலைஞர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மை தருங்க. கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகுங்க. எதிர்பாராத செலவு இருக்குங்க. அரசியல் துறையினர் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலும் நன்மை உண்டாகுங்க. மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டுங்க. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உங்களை சந்திக்க நேரலாங்க. மாணவர்களுக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க. உங்க குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. நம்மளுடைய மேசம் ராசிக்காரங்க 28 வயதுக்கு மேலே படிப்படியாகவும் 45 வயதுக்கு மேலே
பெரும் சாதனைகளையும் செய்வாங்க. இவங்க தேனீயை போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பாங்க. பொதுநல சிந்தனைகள் அதிகமாக இவங்க கிட்ட இருக்கும். மேசம் ராசிக்காரர்களுக்கு மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம் போன்ற துறைகள் சிறப்பான துறையாக இருக்குது. மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்றவர்களாக இவங்க இருக்காங்க. ரியல் எஸ்டேட், கட்டுமான தொழில் ஆகியவை இவங்களுக்கு புகழ சேர்க்கும். இவங்க மன உறுதியானவங்க, சுயமரியாதை உடையவங்க, எந்த கஷ்டமான காரியத்தையும் செய்ய தயங்க மாட்டாங்க. நம்மளோட மேசம் ராசிக்காரங்க காதலிக்கும் போது சிறந்த அன்பை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. உணர்வுகளை வெளிப்படையாக காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்க சுதந்திரமானவங்க, விசுவாசமானவங்க, சுறுசுறுப்பானவங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகள் இவங்களுக்கு சிக்கலானவையாக இருக்கும். ஆனால் அன்பை வெளிப்படுத்துவதில் இவங்க நேர்மையாக இருப்பாங்க. சிம்மம், தனுசு, துலாம் ஆகிய ராசிகள் மேசம் ராசிக்கு மிகவும் பொருத்தமான ராசியாக இருக்கு. மகரம், கடகம், ரிஷபம் ஆகிய ராசிகள் கவனமாக இருக்க வேண்டிய ராசியாக இருக்கு. மனங்கள் ஒன்றாக இருந்தால் புரிதல், பொறுமை, அன்பு இருந்தால் எந்த ராசிகளும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும். மேசம் ராசிக்காரங்க சுப்பிரமணிய சுவாமி, ஆஞ்சநேயர், துர்க்கை அம்மன் ஆகிய தெய்வங்களை வழிபாடு செய்ய வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் ஆலயத்திற்கு சென்று அர்ச்சனை, அபிஷேகம் செய்தால் மிகுந்த நன்மை கிடைக்கும். ஹனுமன் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. துர்க்கை அம்மனை வழிபட்டு எலுமிச்சை மாலை, வெந்தயம் தீபம் ஏற்றினால் தடைகள் நீங்கி வேகமான முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக அல்லது ஓம் ஹனுமானே நமக அப்படிங்கிறத மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லி கடவுளை வணங்கிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணல் நீராக மறைஞ்சு போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, இந்த மாதம் ஏற்படக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தினால உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான அதிர்ஷ்டங்கள் நடக்க போகுதுங்க. பதவி உயர்வு, அதிகாரமெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. பொருள் வளம் பெருக்க போகுது. மக்கள்கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே காணல் நீராக மறைய போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுது. மன அழுத்தம் குறைய போகுது. மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் ஏற்பட போகுது. உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் இருந்த குழப்பமான சூழ்நிலை விலகப் போகுது. உங்களுடைய மனசில் தெளிவு பிறக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது. புரட்டாசி மாதம் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உரிதே, அதே போல தான் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிதாக இருக்கு. சனி பகவான், சூரிய பகவானுடைய வழிபாடு இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருந்து பெருமாளை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா ரொம்பவே விசேஷமானது. அன்னதானம் செய்யுங்க, இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. மேசத்துக்கு சூரியன், செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவங்க எல்லாரும் உங்கள் ராசிக்கு முக்கியமான தாக்கங்களை கொடுக்குறாங்க. சனி, ராகு, கேது இவங்க சில சவால்களை கொடுத்தாலும் உழைப்பால பெரும் வெற்றியை உங்களுக்கு தரப்போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. மேசம் ராசிக்காரர்களே, நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குதுங்க. அதுல சில காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாங்க. நீங்க யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, யார்கிட்ட பழகணும், யார்கிட்ட பழகக்கூடாது அப்படிங்கிற வாழ்க்கையோட நெளிவு சுழிவுகள் தெரியாம வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க.
அப்படி வாழ்றதுங்காட்டி தாங்க உங்க வாழ்க்கையில எல்லாருமே உங்களை பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க. வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க. அந்த வாழ்க்கைய அடுத்தவங்களுக்காக வாழ்றதை விட்டுட்டு உங்களுக்காக வாழ பழகிக்கோங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த பேசும்போதும் சரிங்க, ஒரு செயலை செய்யும் போதும் சரி, நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? யாராவது ஏதாவது நினைச்சிட்டா என்ன பண்றது, யாராவது நம்மளை பத்தி ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு யார பத்தியும் நினைச்சு உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ மறுக்கிறீங்க. இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது உங்களுக்கான வாழ்க்கைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ கத்துக்கோங்க. உங்களுடைய எண்ணம் போல உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் அடுக்கடுக்கா நடக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.